ஹெரால்டு பைக் கம்பெனி வந்து 2018 ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம். ஆர்டிஓ மாடல், நான் ஆர்டிஓ மாடல் இருக்கு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்க்கும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வண்டியில பொறுத்த வரைக்கும் 2 விதமான பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா காலில் போட்டா கீரு, கையில போட்டா மோடு. எல்லாருடைய நீடையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்மகிட்ட வண்டி இருக்கு. இதை 3ஐயும் கவர் பண்ணாதான் நம்மளுடைய 5 வருஷம் வாரண்டி ஃபுல்ஃபில் ஆகும். பொதுவா வந்து இதை விரும்புறது யாருன்னு கேட்டீங்கன்னா லேடிஸ். 5 பேருடைய வெயிட்டையும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 450 கிலோ வெயிட் வரதுக்கு உண்டான கெப்பாசிட்டிக்கு இந்த வண்டி இருக்கு. பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நந்தம்பாக்கம்ல தான் இருக்கோம். சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கும், ஸ்கூல் போகிறவங்களுக்கு வந்து ஒரு இவி பைக் இருக்குது. அதாவது ஹெரால்டு இ பைக். இது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து இதனுடைய மோட்டார், கண்ட்ரோலர், பேட்டரி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெரால்டு பைக் கம்பெனி வந்து 2018 ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம். காசியாபாத்ல தயார் பண்றாங்க. இந்தியா முழுக்க டீலர்ஷிப் இருக்கு. இப்போ ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா 8 வருஷமா அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு சவுத்துக்கு வரணுன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கோம். இங்க இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கு முன்னாடி கொடுக்குறோம். இங்க வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிஓ மாடல், நான் ஆர்டிஓ மாடல் இருக்கு. நான் ஆர்டிஓல 16 மாடல்ஸ் இருக்கு. ஆர்டிஓல பாத்தீங்கன்னாக்கா 9 மாடல் இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கம்பெனிக்குன்னா, எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒரு விஷயம், ஆர்டிஓ மாடலுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்க்கும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நான் ஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது எஸ்பெஷலி இந்தியாவில் எந்த கம்பெனியுமே கிடையாது. அது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நாட் ஓன்லி தட், இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது நிறைய இருக்கு. சார், எனக்கு என்னென்ன மாடல் என்னென்ன இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க சார். வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த பிராண்டோட பேரு ரைடர்னு பேரு. இந்த வண்டியில பொறுத்த வரைக்கும் 2 விதமான பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்னு லித்தியம் பேட்டரி, இன்னொன்னு லெட் ஆசிட் பேட்டரி. ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா 1 இயர் வாரண்டி கிடைக்கிற மாதிரி லெட் ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா லெட் ஆசிட் சார்ஜ் ஆகணும்னா 7 to 8 மணி நேரம் ஆகும். லித்தியமா இருந்தா 3 to 4 hours ஆகும். ஆனா லெட் ஆசிடுக்கு வந்து 1 இயர் வாரண்டி, லித்தியமா இருந்தா 3 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். இந்த 3 இயர்ஸ் வாரண்டியோட இந்த வண்டி வேணும்னு வச்சுங்க, ஒரு சாதாரண சாமானியன் கூட இந்த வண்டி வாங்கி யூஸ் பண்ண முடியும். லைசன்ஸ் அவசியம் இல்லை, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இல்லை. இப்போ ஒரு இந்த வண்டி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரைடர் பைக்கா ஒரு மேலோ ஃபீமேலோ 18 வயசுக்குள்ள இருந்தாலும் ஓட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஐகேட்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர்ட்ல இந்த மாடல் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதுல லித்தியம் பேட்டரி போட்டாங்கன்னா 3 இயர்ஸ்ன்னு சொன்னேன். 3 இயர்ஸோட வாரண்டியோட ஒரு 50,000 ரூபாய்க்கு இந்த வண்டியும். லெட் ஆசிட்ல இந்த வண்டியை வந்து 1 இயர் வாரண்டியோட 43,000 ரூபாய்க்கும் வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய பயணத்தை இனிதே தொடங்குறதுக்கும் அதுல 2 வருஷம் எல்லா பார்ட்ஸுக்கும் வாரண்டியோட கிடைக்கும் இந்த கம்பெனி. அதுதான் இந்த கம்பெனி மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. சொன்னது லித்தியம் தான் பெஸ்ட்னு தோணுது. கண்டிப்பா. இன்னொன்னு, என்ன ஸ்பீட்ல போகலாம் இது? நான் ஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டிஓன்னு எந்த வண்டி எடுத்தாலுமே அதனுடைய ஸ்பீட் 25 கிலோமீட்டர். ஆனா நம்ம வண்டி லித்தியம் போட்டிருக்கோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட் மூணுமே சப்போர்ட் பண்ற மாதிரி கண்ட்ரோலர் நம்ம வச்சுக்கிறதுனால அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சார், இந்த ரைடர் வண்டியோட ஸ்பீட் என்ன, ரேட் என்னன்னு சொல்லுங்க. பொதுவாகவே உங்களுக்கு நான் ஆர்டிஓன்னு சொன்னீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. ஆனா ஒவ்வொரு வண்டியினுடைய ஸ்பெஷாலிட்டியை பொறுத்து 35 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் மோட்ல போக முடியும். அப்படி நெக்ஸ்ட் மோடு போகும்போது பாத்தீங்கன்னா மோடு 1, மோட் 2, மோட் 3. மோடு 1ல பண்ணீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு, மோட் 2ல பண்ணீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, மோட் 3ல பண்ணீங்கன்னா 45 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த அளவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க டெக்னிக்கலா கீர்னு சொல்றாங்க, இங்க இந்த இடத்துல மோடுன்னு சொல்றாங்க. ஏன்னா காலில் போட்டா கீரு, கையில போட்டா மோடு. சூப்பர் சார், நம்ம பார்க்கலாம் சார். இது வந்து ரெஜிஸ்டர்ட் மாடல். நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர்னு சொன்னேன். ரெஜிஸ்டர்ல மொத்தம் 9 மாடல்ஸ் இருக்கு. இந்த 9 மாடலும் ஒவ்வொருத்தருடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் 9 மாடல்னா, ஒரு சிலருக்கு இந்த பின்னாடி வைக்கிற ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், இல்ல முன்னாடி ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். இன்னொருத்தருடைய அழகு வேணும்னு பார்ப்பாங்க, இன்னொருக்கு மைலேஜ் வேணும்னு பார்ப்பாங்க, இன்னொருத்தர் டிசைன் வேணும்னு பார்ப்பாங்க. எல்லாருடைய நீடையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்மகிட்ட வண்டி இருக்கு. இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த வண்டி, இதனுடைய ஆரோ அப்படின்றது இந்த ப்ராடக்ட். இது வந்து 5 இயர்ஸ்
எல்லா பார்ட்ஸும் வாரண்டி கொடுக்குற ஒரு கம்பெனி ஏற்கனவே சொல்லிட்டேன். 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும். இது பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் போட்டோம் அப்படின்னாக்கா 90,600 ரூபா வரும். ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இன்சூரன்ஸுக்கும் உண்டானது எக்ஸ்ட்ராவாக வரும். அதே மாதிரி தான் எல்லா வண்டியுமே ஒவ்வொரு வண்டி ஆர்டிஓன்னு போனோம்னாக்கா ஒரு 85,000 ருபீஸ்லேருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன் நம்ம ஹெரால்டு பைக்கை சூஸ் பண்ணணும்னா இந்தியாவிலேயே 5 வருஷம் எல்லா பார்ட்ஸுக்கும் வாரண்டி தரக்கூடிய ஒரே நிறுவனம் ஹெரால்டு தான். அதனால நாங்க தேடுறதோட எங்களை தேடி மக்கள் வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா 8098599943 எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து வானகரத்தில் இருக்கு. வானகரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸும் கிடைக்கும். ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அதே மாதிரி சர்வீஸ் வேணும்னா இப்போதைக்கு நம்மகிட்ட சர்வீஸ் அவைலபிள். ஒவ்வொரு இடத்துல போனோம்னா அந்தந்த டீலர்ஷிப்ல சர்வீஸும் கிடைக்கும். சார் மோட்டார் கெப்பாசிட்டி நல்ல இது இதுல பொறுத்த வரைக்கும் 1500 வாட்ஸ் வந்து இதனுடைய கெப்பாசிட்டி. 1500 வாட் இருக்கு, 1200 வாட் இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கு. இப்போ நான் ஆர்டிஓல போனீங்கன்னா உங்களுக்கு 1000 வாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேட்டரிஸ் அதே மாதிரி தான். நீங்க லித்தியம் 2 பேட்டரியே நம்ம லித்தியம் லெட் ஆசிட் பேட்டரி இதுல பாத்தீங்கன்னா வோல்ட் வந்து ஏத்தலாம். இப்போ வந்து 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வோல்ட்டா போகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க எல்லா வேரியண்ட்டுக்கும் பெஸ்ட் கண்ட்ரோலா வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் ஆர்டிஓ ப்ராடக்ட் நம்ம 2 வருஷம் கண்ட்ரோலருக்கு வாரண்டி தரோம். இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி தரோம். அதனால 48, 60, 72 மூணுத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஏன்னா 48 பேட்டரி போடுறாங்களா, 60 பேட்டரி போடுறாங்களா, 72 பேட்டரி போடுறாங்களா, இப்போ 48 போட்டாலும் சரி, 60 போட்டாலும் சரி, 72 போட்டாலும் சரி, நம்ம கண்ட்ரோலர் வந்து சப்போர்ட் பண்ணும். எந்த கண்ட்ரோலர் வாங்கினாலும் பேட்டரி வாங்கினாலும் அதுக்கேற்ற சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்டரி வாங்குறோமோ அந்த பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ற மாதிரி சார்ஜர் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கணும். எல்லாத்துக்கும் சார்ஜர் எக்ஸ்ட்ரா தான். இன்னொன்னு சர்வீஸ் வந்து எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா பண்ணினா பெஸ்டா இருக்கும்? நல்ல கேள்வி. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. பண்ணும்போது இப்போ நீங்க வந்து சர்வீஸ் வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம கம்பெனி பாலிசியில ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். முதல் 3 மாசத்துல வந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ், 6வது மாசம் பெய்ட் சர்வீஸுக்கு வரணும், 9ஆம் மாசம் பெய்ட் சர்வீஸுக்கு வரணும், அடுத்தது 14ஆம் மாசம் பெய்ட் சர்வீஸுக்கு வரணும். இதை 3ஐயும் கவர் பண்ணாதான் நம்மளுடைய 5 வருஷம் வாரண்டி ஃபுல்ஃபில் ஆகும். ஒருவேளை இந்த சார்ஜ் அது பெருசா இருக்குமானா 300லேருந்து 500 ரூபாய் சார்ஜ் வரும் ஒரு சர்வீஸுக்கு. ஒருவேளை இதுல சார்ஜ் ஏதாவது பார்ட்ஸ் போயிருந்ததுன்னா எந்த பார்ட்ஸ் போயிருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எல்லா கம்பெனியும் மாதிரி தான் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். எல்லா பார்ட்ஸும் அவைலபிள். எல்லாருடைய கேள்வி எப்படி இருக்குன்னு, சார் எங்கேயோ போறோம் ஒரு விபத்து நடக்குது இதனுடைய பேனல்ஸ் எல்லாம் கிடைக்குமானா எஸ் அவைலபிள். ஆனால் நம்ம கிட்ட வண்டி வாங்கியிருந்தா மட்டும்தான் ஸ்பேர்ஸ் கொடுப்போம். வண்டி வாங்காதவங்க ஸ்பேர்ஸ் தர மாட்டோம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா டூப்ளிகேஷன் வரக்கூடாது. ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆனா பொதுவா எந்த இடத்துல பொருள் வாங்கிட்டோம்னாக்கா அந்த பொருளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது நோக்கம் வியாபாரம் அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது உலகத்துல ஆகக்கூடிய என்விரான்மெண்ட்டை காப்பாற்றத்துல எங்க கம்பெனி தெளிவா இருக்கு. அதுக்கு உண்டான சப்போர்ட்டை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இந்த வண்டி பத்தி சொல்லுங்க சார். இந்த வண்டியினுடைய பேர் வந்து ஸ்டைல் ப்ரோ. பொதுவா வந்து இதை விரும்புறது யாருன்னு கேட்டீங்கன்னா லேடிஸ். அவங்களுக்கு ஏன்னா இது அடக்கமான ஒரு வண்டியா இருக்கணும், அழகான ஒரு வண்டியா இருக்கணும். அந்த அழகை விரும்புறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கிறாங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு நம்ம போடக்கூடிய பேட்டரியை பொறுத்து போகிறோம். ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடிய பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 கிலோமீட்டர் கவரேஜ் கிடைக்கும். இந்த ஸ்டைல் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இருக்கிற மாதிரி இந்த வண்டிக்கும் 5 வருஷம் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் வாரண்டி உண்டு. சரிங்களா? இதில் கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் ஆப்ஷன் வந்து கஸ்டமர் சாய்ஸ்ல இருக்கு. இதுல வெப்சைட்லயும் கலர்ஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஷோரூம்லயும் இருக்கு. சார் இந்த வண்டியோட ரேட் சார்? இந்த வண்டியோட ரேட் வந்து 89+ வரும். இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா குழந்தைகளை போய் ஸ்கூல்ல விட போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா லாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்ப இந்த லாக் வந்து ஓபன் பண்ணிட்டு சில வண்டியில வெறும் ஓபன் லாக்ல இருக்கும். இந்த லாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிடும். இப்ப அந்த இதுல வந்து ஓப்பன்லயே இருக்கும். இன்னொரு வண்டியில பாத்தீங்கன்னாக்கா இது ஓப்பன்லயே இருக்கும். ஒவ்வொரு மாடல்லயும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க வந்து மோர் ஸ்பேஸ் இருக்கும். இங்க சார்ஜர் போட்டுக்கலாம். எல்லா வண்டியிலுமே சார்ஜர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் இருக்கு எல்லாத்துலயுமே. இந்த வண்டி 6 பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று இருக்கு.
இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ப்ளூடூத் டிவைஸ். இந்த ப்ளூடூத் டிவைஸ்ல நீங்க பாட்டு கேட்கறதுக்கோ மொபைல் வந்துன்னா மொபைல் அட்டன் பண்றதுக்கோ டிவைஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2500 ரூபாய் காஸ்ட்ல வரும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கும் சூட் ஆகும், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கும் சூட் ஆகும். பொதுவா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில இது வாங்க மாட்டாங்க பட்ஜெட்ல போறவங்க. அதனால நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில போறதுல எடுத்துப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். பொதுவா பாத்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வண்டிலையும் மாறும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஹேண்டில் பண்றது அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுறது இல்ல. மோர் ஸ்பேஸ் வேணும் போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போனா அவங்க டிக்கி வைக்கிறதுக்கு உண்டான இடம் இங்க அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மொபைல் வச்சுக்கிறதுக்கும் இந்த சார்ஜர் வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இடம் இருக்கும். இன்னொன்னு எல்லா வண்டியிலுமே பாத்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலார்ம்ன்றது இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்டரி. ஒருவேளை பேட்டரி வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா பேட்டரியினுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியினுடைய காஸ்ட்டும் மாறும். வண்டியினுடைய காஸ்ட் வந்து கம்மியா இருக்கணும்னா பேட்டரி ஸ்லோ பண்ணா அவங்களுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த அமைப்பு. ஓகே சார், இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன பிரைஸ்னு தெரிஞ்சுக்கலாமா? இதோட ஃபியூச்சர்ஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியோடைய பேரு பிரைம் ப்ரோ. பொதுவா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். ஓகே. ஆனா டிக்கி ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ கடைக்கு போறாங்க, காய்கறி வாங்குறாங்க, இல்ல பொருள் வாங்குறாங்க, கிராசரிஸ் வாங்குறாங்க, லைக் மினி கார்னு சொல்லலாம். நான் அப்படிதான் இந்த வண்டியை சொல்றேன். ஒரு மினி கார்ல எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதுல அது மட்டுமே இல்லை, பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பூட் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஒரு குழந்தைய கூட்டு போகிறதுக்கும் அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருஷம் வாரண்டி இருக்கும். இதனுடைய பிரைஸ் ஆல்மோஸ்ட் 90,000 பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் இன்சூரன்ஸ். 5 வருஷம் வாரண்டி இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோலர் மோட்டரோட கெபாசிட்டி சேம் 48 சப்போர்ட் பண்ணாது. 48, 60, 72 மூணுமே சப்போர்ட் பண்ணோம். ஆனால் 48ல போட்டீங்கன்னா இந்த வண்டிக்கு யூஸ் இருக்காது. சப்போர்ட் பண்றது தான், பட் யூஸ் இருக்காது. 60, 70 சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தோன்னா இங்க கீழேக்கும் மேலேக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது என்ன ரொம்ப ஈஸியா ஓட்டுற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொருத்தர் நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய 9 மாடல் நம்மகிட்ட இருக்கிறதுனால அவங்கவுங்க சாய்ஸ்ல இதை எடுத்துக்கலாம். இது கலர் எத்தனை கலர்? ஆல்மோஸ்ட் 6 கலர் நம்மகிட்ட இருக்கு. 6 கலர் 6 கலர்ஸ்ல இருக்கு. Black இருக்கு, green இருக்கு. சம்திங் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகே. அல்லது ஷோரூம் அவைலபிலிட்டி பாத்துக்கலாம். ஓகே. அதுல போனா என்னென்ன கலர் இருக்கு? என்னென்ன கலர் இருக்கு? என்னென்ன வேரியன்ட் இருக்கு? என்னென்ன வேரியன்ட் இருக்கு? எத்தனை மாடல் இருக்கு? என்ன பிரைஸ்ல இருக்கு? இந்த பிரைஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும்? ஓகே. அவ்வளவு ஒரு அதான் சொன்னேன், ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஹெரால்ட் பைக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. ஹைட் நல்லா இருக்கு, செமையா இருக்கு லுக்கு. நார்மலா பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே மேல இருக்கும். இது வந்து கரெக்டான ஹைட்ல இருக்கு. இன்னொரு பொதுவான தகவலை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும். இவி பைக்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்க்கு ஒரு மாடு இருக்கு. ஏன் அது வச்சிருக்காங்கன்னா, இப்ப ஃப்ரண்ட்ல போறதா எல்லா வண்டியிலயும் இருக்கும் பெரும்பாலும். இவில எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு சென்னையிலயோ இருக்கக்கூடிய ஏரியால நிறைய கூட்டங்கள் இருக்கு. அப்போ முன்னாடி போகும்போது நம்ம பின்னாடி வரணும்னா ஒரு மூமெண்ட் மாற்றி போகிறதுக்கு, ஒரு டைரக்ஷன் மாற்றுறதுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு அந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். எல்லா வண்டியிலையும் இருக்குது. ஓகே. அதாவது என்ன, நம்ம வண்டியில வந்து காலை வச்சு தள்ளணும். பட் இது வந்து என்ன ரிவர்ஸ் மோட், ஈஸியா வந்து போய்க்கலாம். நம்ம இப்ப 4 வண்டி பார்த்தோம். அதாவது ரைடர், ஆரோ பிளஸ், பிரைம் ப்ரோ, ஸ்டைல் ப்ரோ, இந்த 4 வண்டி பார்த்தோம். 4 வண்டியில வாரண்டி வந்து இருக்கா? நான் ஆர்டிஓல 2 வருஷம் வாரண்டின்னு சொன்னேன். ரைடர் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வாரண்டி. ரெஜிஸ்டர்ட் மாடல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி. வாரண்டி எது கவர் ஆகும்னா என்டையர் பார்ட்ஸ் இது கவர் ஆகும். இந்தியாவிலேயே ஒரே ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி மட்டும் 5 வருஷம் எல்லா பார்ட்ஸுக்கும் வாரண்டி தராங்க. அதான் நம்மளுடைய யூனிக் பாயிண்டே. ஓகே. இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்ப லேடிஸே வந்து ஜென்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு பார்சல் வந்து ஒரு எமர்ஜென்சியா வந்து நம்ம போய் போடணும் அப்படின்னா ஆட்டோ கிடைக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். அப்படி இருக்கிறப்போ கார்கோ வெஹிக்கிள் உங்ககிட்ட இருக்குங்களா? நம்மகிட்ட இருக்கு. கார்கோல வந்து 2 விதத்துல வச்சிருக்கோம். நம்ம 2 வீலரா வச்சிருக்கோம், 3 வீலரா வச்சிருக்கோம், இல்ல அதையும் தாண்டி போனோம்னா ஆட்டோவும் வச்சிருக்கோம். 3 செக்மெண்ட்டுக்கு இருக்கு. பட் இங்க இடம் கம்மியா இருக்குது அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா 2 வீலர் நம்ம கொண்டு வரல, 3 வீலர் நம்மகிட்ட இருக்கு. அந்த வண்டியை பார்க்கலாம். நம்ம வந்து கார்கோ வெஹிக்கிள்னு சொல்லி கேட்டோம். சார் உடனே வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்கேயே வந்து டிஸ்பிளேக்கு இருக்கு, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மகிட்ட கார்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வீலரும் இருக்கு, 3 வீலரும் இருக்கு.
எஸ்பெஷலி இந்த டூ வீலர் த்ரீ வீலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் வாரண்டி கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி. அதே சமயம் நான் ஆர்டிஓ வண்டி 450 கிலோ வெயிட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 70 to 45 வோல்ட் இருக்கிற பேட்டரியை போட்டிங்கன்னா வித்து அந்த லோடிங் கெப்பாசிட்டியோட 80 கிலோமீட்டர் போகிறதுக்கான வண்டி இது. 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா ஒரு காருக்கு என்ன செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதுல மேக்சிமம் பண்ணீங்கன்னா ஒரு 3 யூனிட்ல கரண்ட்ல 80 கிலோமீட்டர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருவேளை வெயிட் குறையுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கூடும். 450 கிலோவை விட கூடுதல் வெயிட் வைக்கிறாங்கன்னா அது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறையும். இதை நம்மகிட்ட யார் அதிகமாக வாங்குறாங்கன்னா இன்னைக்கு வாட்டர் கேன் போடுறவங்க, காய்கறி வியாபாரம் பண்றவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு பொருள் எடுத்துட்டு வரவங்க, கார்கோல பொருள் வந்து டெலிவரி பண்ற அந்த டெலிவரி பாய்ஸ். பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா வீட்டுக்கும் வருது, ஆன்லைன்ல நிறைய பர்ச்சேஸ் வருது. அப்போ வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட்ஸை ஒவ்வொரு டெலிவரி கொண்டு வந்து கொடுக்காங்க. சின்ன சின்ன கொரியர் பாய்ஸ்லாம் இந்த வண்டியை அதிகமாக யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த 450 கிலோ வெயிட் எடுத்துட்டு போறது 80 கிலோ டிஸ்டன்ஸ்ல இந்த லோ பிரைஸ்ல கிடைக்குது, ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது மட்டும் இல்ல, எங்க கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல வாரண்டி நம்ம கொடுக்கறது ஒரு காரணம். சரிங்களா? இப்போ இந்த பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இதனுடைய காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1,42,000 ரூபாய் ரீட்டைல நம்ம கொடுக்குறோம். இதை டீலர்ஸ் வந்து புக் பண்ணி தான் வாங்குறாங்க. அந்த வாய்ப்பு இதுல இருக்கு. சாதாரண ஒரு சாமானிய மக்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணாலும் இந்த வெஹிக்கிள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சார் இன்னொரு டவுட் சார், இப்போ வந்து என்னன்னா நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நான் போகணும்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணலாம்? சார்ஜை பொறுத்த வரைக்கும் லித்தியம் போடுறோம் 72 வோல்ட் 45 ஏஹெச்னு சொல்லி தான் இந்த வண்டி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கொடுக்குறோம். இதை கம்மியாக கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கம்மியான அளவுக்கு விலை குறையுதுன்றதுக்காக பேட்டரியை குறைச்சி போட்டாங்கன்னா இந்த வண்டியினுடைய பேர் போயிடலாம். ஓகே. ஸோ பர்டிகுலர்லி வி ஆர் இன்சிஸ்டிங் வித் பேட்டரி 70 to 45 வோல்ட் தான். 1,42,000 ரூபாய் வருது. 5 பேருடைய வெயிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 450 கிலோ வெயிட் வரதுக்கு உண்டான கெப்பாசிட்டிக்கு இந்த வண்டி இருக்கு. வேணா இங்க பாருங்க, ஓ 1,42,000 கொடுத்து வண்டி வாங்கும்போது இந்த கெப்பாசிட்டி கொடுக்கறதுல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற வண்டி கிடையாது. வியூவர்ஸ், நம்ம வந்து என்னன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ரைடர், ஸ்டைல் ப்ரோ, பிரைம் ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் ஆரோ ப்ளஸ், அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கார்கோ வெஹிக்கிளும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வண்டி வாங்கணும்னா எங்கே வாங்கலாம்? நம்ம சார்கிட்ட கேட்கலாம். நம்ம இந்த வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியோடைய விளக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த வண்டி வாங்கணும்னாக்கா தமிழ்நாட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம். மாநகரத்தில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டு. இங்கேருந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம டீலர்ஸ் கொடுக்குறோம். டீலர்ஸாக யாராவது வாங்கணும்னு விரும்பினாலும் 8098599943, இல்லை ஒருவேளை ரீட்டைலில் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா 8098599941. இந்த சர்வீஸுக்கும் ஒருவேளை இதுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வருது இல்லையா, அந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வருதுனாலும் நீங்கள் 8098599941 கான்டாக்ட் பண்ணிங்கன்னா 24/7 அவைலபிள் நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்கும். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் நம்ம கேட்காம, நீங்கள் பேரை கேட்காத வந்துட்டீங்கன்னா, என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன், நானிஷ் மோட்டார்ஸில் இருக்கேன். சார் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. நல் ஒழுக்கத்துடன் வாழ நினைப்பவர்கள் பொறாமை குணத்தை விட்டுவிட வேண்டும். பொறாமை இல்லாத குணம் வேண்டும். பெபிள்ஸ் தமிழ்.